உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சார் நீங்களா வந்து ஒன்று கேட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதை முழுசா சொல்லாமல் போனால் எனக்கு மண்டையை வெடிச்சிடும் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. எப்ப ஆதி இங்காரு, உனக்கு மட்டும் நான் அப்பா இல்லை, பாரதிக்கும் நான் அப்பா மாதிரி தான். இங்காரு, நீ எம்புட்டு தூரம் முக்கியமோ அதே மாதிரி தான் பாரதியும். அதனால இந்த விஷயத்தை பத்தி நாம பேசவே இல்லைன்னு வச்சுக்கோ. நீ என்ன பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ. சார் ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க சார். என்ன விஷயம்னு முழுசா சொல்லுங்க. ஏப்பா ஆதி, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம் தான். எதுக்கு இப்ப நீ குழம்பி போயிருக்கிறவன் அம்புட்டு தூரமெல்லாம் இது ஒன்றும் இல்லப்பா. நீ தமிழ உசுருக்கு மேல நினைக்கிற. பாரதி உன்னை அவளோட உலகமா பாக்குறா. உனக்கும் தமிழுக்கும் உங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இதை பண்ணியிருக்கா. அவ செய்யறதும் சரிதானே? சார் பாரதி என்ன செஞ்சாங்கன்னு தான் கேட்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னப்பா நீ? சரிப்பா சரி, நான் சொல்றேன். ஆனா ஒண்ணு பாதி, நான் தான் சொன்னேன்னு நீ பாரதி கிட்ட சொல்லக்கூடாது. அதையும் மீறி நீ சொன்னேன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேப்பா. சார் 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 கொஞ்சம் சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன விஷயம் சொல்லியா சொல்றேன். யாரியாதி விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி போடுறேன். அது ஒன்னும் இல்லையாதி, உன்னைய பாரதிய தமிழ 3 பேர்த்தையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எனக்கே சின்னதா பொறாமை இருக்கியா. நீ மத்தவன் குழந்தைங்கிற எண்ணமே வராம தமிழ உன் குழந்தையா பாத்துக்கிறதும், அதுக்கேத்த மாதிரி பாரதியும் உன் மேல உசுரியே வச்சிருக்கிறதும், உனக்கும் தமிழுக்கும் நடுவுல எந்த பிரிவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு பாரதி போயிட்டு வந்ததை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கியா. ஹாஸ்பிட்டலா? பாரதி எதுக்காக சார் ஹாஸ்பிட்டல் போனாங்க? அது ஒண்ணும் இல்லையா, பாரதி கர்ப்பமா இருக்கும் போட்டிருக்கியா. அந்த கரு வளர்ந்து உன் பிள்ளையா வந்ததுன்னு வச்சுக்கேன், நீ தமிழ் மேல வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சாலும் குறைஞ்சு போயிடும்னு நம்ம பாரதி அதை கலைக்கிறதுக்காண்டியே ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கு. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படி கோபம் வந்துருச்சு தெரியுமா. ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது தமிழ் மேல நீ வச்சிருக்கிற பாசம் தான் அவளை இம்புட்டு தூரத்துக்கு செய்ய வச்சிருக்குன்னு. ஆனா ஒண்ணுப்பா, பாரதி மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நீயும், உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு பாரதியும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயா. இல்லனா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்திருப்பீங்களா? அந்த ஆண்டவன் அம்புட்டுக்கும் ஒரு கணக்கு போட்டத்தையே வச்சிருக்கான். சரி, நான் கிளம்புறேன். இங்க இருப்பா, நீ பாரதிய சத்தகித்தம் போட்டுறாத. அவ உனக்காகவும் தமிழுக்காகவும் தான் இதை செய்யறா. சரி, ரொம்ப நேரம் வெளியே நிக்காத. ஒரே பனிக்காத்த அடிச்சுக்கிட்டு இருக்கு வெளியில. நீ உள்ள போய் சீக்கிரமா படுப்போம். சரி, நான் வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.